ஸோ வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ABS ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இருங்க இது ஒன்றும் ஒரு சயின்ஸோ டெக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறது இல்ல. ஜஸ்ட் இந்த ABSக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கறத ஒரு ஆட்டோமொபைல் யூசருக்கு தெரிய வேண்டிய ஒரு பேசிக்கான லாஜிக் விஷயங்களை மட்டுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம்னா என்ன? அதான் அந்த பேர்லயே இருக்குல்ல, ஆன்டி லாக். ஸோ லாக் அப்படின்னா வீல் சுத்தாம நிக்கிறது, பட் ஆன்டி லாக் அப்படிங்கிறது அந்த வீல் சுத்துறத நிக்காம பாத்துக்கிறதுக்காக தான் அந்த ஆன்டி லாக். இப்போ நீங்க பிரேக் அடிச்ச உடனே வீல் சுத்துறது சடனா நிக்குதுன்னு வைங்க, அப்போ அந்த வீலையும் உங்களுடைய வெஹிக்கிளையும் கண்ட்ரோல் பண்ற எபிலிட்டியை நீங்க லூஸ் பண்றீங்க. அப்படி அந்த ஓடிட்டு இருக்கிற வீல் சடனா ஒரு ஸ்டாப்புக்கு வரும்போது உங்களுக்கு ஸ்கிட்டிங் ஸ்டார்ட் ஆகுது, உங்க வெஹிக்கிள் ஸ்கிட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஒன்ஸ் ஸ்கிட்டிங் ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ரைடரால அந்த பர்டிகுலர் பைக்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். இப்படிப்பட்ட விஷயம் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ABS அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த ABSல இருக்கிற முக்கியமான மித்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ABS சிஸ்டம் நம்ம வெஹிக்கிள்ல இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம பிரேக் அப்ளை பண்ணதுல இருந்து வெஹிக்கிள் ஃபுல் ரிட்டார்டேஷன் ஜீரோக்கு வந்து நிக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து குறையும். ABS இருக்கிற வெஹிக்கிள்ல பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், ABS இல்லாத வெஹிக்கிள்ல பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது உண்மையான்னு பாத்தீங்க அப்படின்னா அது பார்ஷியலா உண்மை, முக்காவாசி அது வந்து ஒரு மித் அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன அப்படின்னா இது சிச்சுவேஷனுக்கு வேறுபடும். ஏன் அப்படின்னா இப்ப ABS இருக்கிற ஒரு வெஹிக்கிளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்ண போறது உங்க வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய அந்த ABS கிடையாது, நீங்க என்ன மாதிரி டெரென்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு டார்மேக்ல ஒரு தார் ரோட்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ABS உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்றதுக்கு உதவும். ஆனா அதே இது நீங்க ஒரு மட் டெரெயின்லயோ இல்ல கிராவல் இருக்கிற மாதிரி டெரெயின்லயோ இல்ல ஈவன் ஐஸ்லயோ கூட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ABS வந்து உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸை ஜாஸ்தி பண்ணும், அப்பதான் ஸ்கிட்டிங்கை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ABS-னுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸை கம்மி பண்றதுன்னு கிடையாது, உங்களை சேஃபா உங்களுடைய பிரேக்கிங் ரிட்டார்டேஷனை கொண்டு வர்றது. வீல் ஃபர்ஸ்ட் லாக் ஆச்சுன்னா ஸ்கிட் ஆகும். ஸோ வீல் ஃபர்ஸ்ட் லாக் ஆகாம ஸ்கிட் ஆகாம உங்க வெஹிக்கிள ஃபுல் ரிட்டார்டேஷனை கொண்டு வரது தான் ABS உடைய வேலை. ஸோ ABS அப்படிங்கிறது பேசிக்கா உங்களுடைய பிரேக்கிங் டிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கா இந்த ABS அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வெஹிக்கிளினுடைய வீல்ல சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க, ABS சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். எங்க அனுப்பும் அப்படின்னா உங்க வெஹிக்கிள்ல இருக்கிற கம்ப்யூட்டருக்கு, ABS கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம லேமன் டேர்ம்ஸ்ல சொல்லிக்கலாம். ஸோ அந்த ABS கம்ப்யூட்டருக்கு வீல்ல இருக்கிற அந்த ABS சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். அதை பேஸ் பண்ணி தான் ABS கம்ப்யூட்டர் கமாண்ட்ஸ் கொடுக்கும். அதாவது அந்த வீலினுடைய ரொட்டேஷன் எப்படி இருக்கு, ஆக்சலரேஷன்ல இருக்கா, ரிட்டார்டேஷன்ல இருக்கா, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சிக்னல் மூலமா ABS கம்ப்யூட்டர் வந்து கணிக்கும். இப்போ டூ வீலர்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ABS அவைலபிளா இருக்கு. ஒன்று சிங்கிள் சேனல் ABS, இன்னொன்று டியூவல் சேனல் ABS. இந்த சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறது வந்து ஒரு வீல்ல இருக்கக்கூடிய ABS, அதாவது ABS அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை ஒரு வீல்ல மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரண்ட் வீல்ல தான் வந்து இந்த சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கறது நிறைய வெஹிக்கிள்ஸ்ல நம்மளால பார்க்க முடியும். இந்த சிங்கிள் சேனல் ABS சிஸ்டம் எதை கணிக்குது அப்படின்னா உங்களுடைய வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ல இருக்கா இல்ல ரொட்டேஷன் ஆயிட்டு இருக்கா, ஆக்சலரேட் ஆகுதா டீசலரேட் ஆகுதா அப்படிங்கறத முக்கியமா பார்க்கும். உங்களுடைய வீல் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கா அப்படிங்கறத மெயினா பார்க்கும். ஒரு சில பைக்ஸ்ல இந்த சிங்கிள் சேனல் ABSல ரெண்டு வீலுக்குமே ஒரு லிங்கேஜ் கொடுத்திருப்பாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வீலினுடைய ஸ்பீடையுமே கம்பேர் பண்ணி அது சிக்னல்ஸ் எடுத்துக்கிறதுக்காக ரெண்டு வீலுக்குமே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் அது மட்டும் தானே தவிர ரெண்டு வீலுக்கும் ABS கிடையாது, ஒரு வீலுக்கு மட்டும் தான், ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் தான் ABS. பட் ரியர் வீலுக்கு அவங்க வந்து ஒரு லிங்கேஜ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ரியர் வீலினுடைய ஸ்பீடும் ஃப்ரண்ட் வீலினுடைய ஸ்பீடும் அந்த ரொட்டேஷன் வந்து ஒரே ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் வந்து செக் பண்றதுக்காக. இதை ஒரு டெக்னிக்கல் பர்சனா இல்லாம ஒரு சாதாரண மனுஷனா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைக்ல ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் ரெண்டையும் நீங்க வந்து கொஞ்சம் உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்குக்கு பக்கத்துல ஒரு ஸ்லாட்டட் ரிங் மாதிரி இருக்கும், அதுல நிறைய குட்டி குட்டி ஸ்லாட்ஸ் நிறைய இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்லாட்டட் ரிங் ரியர் வீலுக்கும் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வீலுக்குமே வந்து அவங்க மானிட்டர் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லாட்டட் ரிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABS ஒன்லி ஃப்ரண்ட் வீல்ல மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த ஸ்லாட்டட் ரிங்ஸ் பத்தி சொன்னல, இந்த ஸ்லாட்டட் ரிங்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ABSல. இந்த ஸ்லாட்டட் ரிங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு ஒரு ஹோல்
அப்புறம் ஒரு மெட்டல் பீஸ், ஒரு ஹோல் ஒரு மெட்டல் பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்லாட்ஸ் இருக்கிறதுனால அந்த ரிங்ல ரொம்ப உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லாட்டட் ரிங் பக்கத்திலேயே ஒரு மேக்னெட் ஒன்று வச்சிருப்பாங்க. வீல் சுத்தும் போது இந்த ஸ்லாட்டட் ரிங்கும் சேர்ந்து சுத்துது இல்லையா, ஒரு ஹோல் வருது அப்புறம் ஒரு ஸ்போக் வருதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஹோல் வருது, ஒரு மெட்டல் பீஸ் வருது, ஹோல் வருது, ஒரு மெட்டல் பீஸ் வருது. ஸோ இப்படி தானே இருக்கு. அந்த ஹோல் வர்ற இடத்துல அந்த மேக்னெட் என்ன டிடெக்ட் பண்ணுதுன்னா ஒரு டிப்ரெஷனை டிடெக்ட் பண்ணுது. அதே இது அந்த மெட்டல் பீஸ் வர்ற இடத்துல அந்த மேக்னெட் என்ன டிடெக்ட் பண்ணுதுன்னா ஒரு ஸ்பைக்கை டிடெக்ட் பண்ணுது. ஸோ நீங்க அதை கிராஃபிக்கலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பைக் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு ஸ்பைக் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொட்டேஷன், அந்த வீலினுடைய அந்த ரிங்ல இருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை தான் வந்து அது ஏபிஎஸ் கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. ஸோ இப்போ இதுல அந்த ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் உங்களுக்கு எப்படி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுதுன்னா இந்த ஸ்பைக் அண்ட் டிப்ரெஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிங்ல இருந்து அந்த ஹோலும் மெட்டலும் மாறி மாறி வரும்போது ஸ்பைக் அண்ட் டிப்ரெஷன் வந்து மாறி மாறி உண்டாகுது. அந்த இது வந்து எவ்வளவு ஸ்பீட்ல உண்டாகுதுன்றத பேஸ் பண்ணி உங்க வெஹிக்கிளுடைய ஸ்பீடையும், ஸோ அது ஆக்சலரேஷன்ல இருக்கா டீசலரேஷன்ல இருக்கா அப்படிங்கிறத உங்க ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணும். அண்ட் இது வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கிற எல்லா நேரமுமே இந்த ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் வந்து டிடெக்ட் பண்ணிட்டே இருக்குமா அப்படின்னா பார்ஷியலி எஸ். இது வந்து எல்லா நேரங்களையும் டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது எப்போ ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா ஏபிஎஸ் அந்த ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் எப்போ ஆக்டிவேட் பண்ணி விடும் அப்படின்னா எல்லா நேரங்களையும் ஆக்டிவேட் பண்ணி விடக்கூடாதுல்ல. ஸோ நீங்க எப்போ பிரேக் அடிக்கிறீங்களோ, அதாவது எப்போ நீங்க ரிட்டார்டேஷன் ஆக போறீங்க அப்படின்னு ஒரு இம்பல்ஸ் அதுக்கு கிரியேட் ஆகுதோ அந்த டைம்ல தான் வந்து அது ஏபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணும். அதாவது இப்போ நீங்க ஒரு சடன் பிரேக்கிங்க்கு வரப்போறீங்க, ஒரு சடன் ரிட்டார்டேஷன் வந்து கொடுக்குறீங்க, நீங்க ஃபுல் த்ராட்டில் வந்து ஃபுல்லா டவுன் பண்றீங்க, ஒரு பிரேக்கிங்கான ஒரு இம்பல்ஸை நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க ஃபீல் பண்ற அதே டைம்ல அந்த ஏபிஎஸ் கம்ப்யூட்டரும் அதையே வந்து மானிட்டர் பண்ணி உங்களுக்கு அந்த ஏபிஎஸ்னுடைய நீடை அது டிடெக்ட் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைம்ல கம்ப்யூட்டர் என்ன டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு ரிட்டார்டேஷனுக்கு வரப்போறீங்க, நீங்க ஒரு ஸ்டாப்புக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறத அது நோட்டீஸ் பண்ணி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முற்படுது. ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அது என்ன செய்ய முடியும், அதோடைய ஃபங்க்ஷனை தான் அது செய்ய முடியும். ஸோ ஏபிஎஸ் உடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஏபிஎஸ் சிஸ்டம்ல பேசிக்கலா என்ன இருக்கும்னா நம்ம நார்மலா நமக்கு இருக்கிற அந்த பிரேக்கிங் இருக்கு இல்லையா, அது கூடவே எக்ஸ்ட்ராவா வால்வ்ஸ் இருக்கும். ஸோ அந்த வால்வ்ஸ்ல ஒரு 3 பொசிஷன் வச்சிருப்பாங்க. அந்த வால்வ் ஓப்பன் ஆகிறதுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்குன்னு 3 பொசிஷன் வச்சிருப்பாங்க. அது கூடவே இந்த பிரேக் ஆயில் ஃப்ளோ ஆகிற லைன் இருக்குல்ல, ஸோ அதுல ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சிருப்பாங்க, ஒரு ஓவர் ஃப்ளோ சர்க்கியூட்னு அதை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கான ஒரு ஆயில் பைப் லைன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ பேசிக்கா ஒரு செட் ஆஃப் வால்வ்ஸும் ஒரு ஓவர் ஃப்ளோ சர்க்கியூட்டும் தான் ரொம்ப முக்கியம் இந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஏபிஎஸ்னுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய வீல லாக் ஆகாம ஆன்டி லாக் பண்றதுக்காக. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாம், ஒரு பைக் நீங்க ஓட்டிட்டு போறீங்க, அது ஒரு நான் ஏபிஎஸ் இல்லாத ஒரு பைக் நீங்க ஓட்டிட்டு போறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சடன் ரிட்டார்டேஷனுக்கு வரணும், ஒரு சடன் பிரேக் அடிக்கிறீங்கன்னு வைங்க. அப்போ உங்க கையில இருக்கிற ப்ரெஷர், நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம், உங்க கையில இருக்கிற ஃபுல் ப்ரெஷரை நீங்க வந்து லீவர்ல வைக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ, உங்க கையில அந்த லீவர் மேல என்ன ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த டோட்டல் ப்ரெஷருமே உங்களுக்கு ஆயில் வழியா டிரான்ஸ்ஃபர் ஆகி உங்களுக்கு அந்த டிஸ்க்ல இருக்கிற அந்த பிரேக் பேட்ஸ்ல உங்களுடைய டோட்டல் ப்ரெஷரும் அதுல படும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலான பிரேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஆனா அதே இது நீங்க ஏபிஎஸ் இருக்கிற ஒரு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலுமே அது வந்து அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா நீங்க ப்ரெஷர் கொடுத்த உடனே அந்த டோட்டல் ப்ரெஷர்ல போய் அது பிரேக்ஸை வந்து லாக் பண்ணும், அந்த பேட்ஸை வந்து டிஸ்க்கு ஆப்போசிட்டா அழுத்தும். பட் ஒன்ஸ் அந்த ஆப்டிமம் ப்ரெஷரை அதை டிடெக்ட் பண்ணிருச்சு அப்படின்றப்போ வீல்ஸ் லாக் ஆக போகுது அப்படிங்கிறத ஏபிஎஸ் சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ அப்போ அந்த வால்வ் ஓப்பன் ஆகி அந்த ஓவர்ஃப்ளோ சிஸ்டம்ல நீங்க கொடுக்குற ப்ரெஷர்னால போன ஆயிலினுடைய ப்ரெஷர் வந்து அந்த ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வழியா கொஞ்சம் எக்ஸீட் ஆகும். ஸோ அந்த பைப்லைன் ஜாஸ்தி ஆகும்போது ஸோ அந்த ப்ரெஷர் ஆயிலில் இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். பேசிக்காக அதுதானே, ஒரு டியூப்ல ஒரு லிக்விட் இருக்கு, ஒரு எண்ட்லேருந்து ஃபுல் ப்ரெஷர் நம்ம அழுத்துறோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் வந்து அந்த லிக்விட் மேலே விழுது. இப்போ அதே இது இந்த பக்கம் இருக்கிற எண்டை நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி மூவ் ஆகுது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுறோம், அந்த ப்ரெஷர்ல வருது, ஸோ எண்டுக்கு வருது, எண்டுக்கு வந்தோடனே பிரேக் சப்ளை ஆகுது. ஸோ வீல் லாக் ஆக போகுது அப்படின்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ண உடனே அது என்ன பண்ணுது, இங்க இருக்கிற அந்த வால்வை
ஓப்பன் பண்ணி விடுது. ஓப்பன் பண்ணி விட்ட உடனே ஆயில் வெளியில் போய் கொட்டிடாது, அதுக்குன்னு ஒரு ஓவர்ஃப்ளோ சர்க்யூட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் இதே மாதிரியான ஒரு பைப்லைன், எக்ஸ்டெண்டட் பைப்லைன் தான். அந்த பைப்லைனில் இந்த ப்ரெஷரைஸ்டு ஆயில் வந்து அந்த பைப்லைனில் போன உடனே இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய ஆயிலில் இருக்கிற ப்ரெஷர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். இது ரெடியூஸ் ஆன உடனே என்ன ஆகும், பிரேக்கை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த பிரேக் பேட்ஸ் வந்து லைட்டாக ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும், உங்கள் வீல் வந்து லாக் ஆகாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்படி ஃப்ரீ ஆகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்கிட்டிங்கை நீங்கள் தவிர்த்துடுவீங்க. அப்படி தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ண உடனே வீல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்தது ஏபிஎஸ்னுடைய ரொம்ப முக்கியமான வேலை, இந்த ஓவர்ஃப்ளோ சர்க்யூட்டில் ஆயில் போனதுக்கப்புறமா வீல் மூவ் ஆக ஆரம்பிக்குது. வீல் மூவ் ஆக ஆரம்பித்தது அதை டிடெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணும், இந்த வால்வை க்ளோஸ் பண்ணும். வால்வை க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆகும், மறுபடியும் இந்த பைப் லைனில் ப்ரெஷர் பில்ட் ஆகும். ப்ரெஷர் பில்ட் ஆகும்போது என்ன ஆகும், மறுபடியும் பிரேக் அழுத்தும் போது மறுபடியும் வீல் டைட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அது லாக்கிங் கண்டிஷனுக்கு வரும்போது மறுபடியும் அது வால்வ் ஓப்பன் பண்ணும், ஆயிலை ஓவர்ஃப்ளோ சர்க்யூட்குள்ளே விடும், மறுபடியும் ப்ரெஷரை கம்மி பண்ணும், மறுபடியும் பிரேக்கை ரிலீஸ் பண்ணும், வீலை ஃப்ரீ பண்ணி விடும், வீல் சுற்ற ஆரம்பிக்கும். ஒன்ஸ் வீல் சுற்ற ஆரம்பிக்குது அப்படின்னு அது டிடெக்ட் பண்ண உடனே மறுபடியும் வால்வை க்ளோஸ் பண்ணும், ஆயில் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும், வீல் சுற்றுறத ஸ்பீடை கம்மி பண்ணும், லாக் பண்ணுற லெவலுக்கு வந்தோடனே மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடும். இது ரிப்பட்டிட்டிவாக வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயம் நடக்கும்போது தான் சில பேர் நீங்கள் பைக் ஓட்டும்போது ஃபீல் பண்ணியிருக்கலாம், இந்த ஏபிஎஸ் இருக்கிற பைக்ஸில் நீங்கள் பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இப்படி தூக்கி அடிக்கிற மாதிரி, பல்ஸ் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த பல்சேட்டிங் ஃபீலிங் எதனால் இருக்குது அப்படின்னா, இந்த ஏபிஎஸ் வந்து விட்டு 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 பிடிக்குது இல்லை. ஸோ அந்த பல்ஸ் தான் அது. அதை நீங்கள் ஒரு சில பைக்ஸில் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும், கொஞ்சம் லோ எண்ட் பைக்ஸில். பட் ஹையர் எண்ட் பைக்ஸில் மேக்ஸிமம் அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஒரு சில பைக்ஸில் லைட் வைப்ரேஷன் வேணால் ஃபீல் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த கான்செப்டை சம்மரி பண்ணணும் அப்படின்னா, இது வந்து அந்த டியூப்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரை பில்டப் பண்ணுது, பில்ட் டவுன் பண்ணுது. அது எப்படி பண்ணுதுன்னா, அந்த வால்வ் மூலமாகவும் அந்த ஓவர்ஃப்ளோ சர்க்யூட் மூலமாகவும் பண்ணுது. இதனால உங்களுக்கு அந்த பிரேக் வந்து விட்டு விட்டு பிடிக்குது. அது வந்து வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஏபிஎஸ்னுடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் ஃபங்க்ஷன். இப்போ இதில் ஈவன் ஹையர் அண்ட் பைக்ஸில், ரேசிங் போகிற பைக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸு, இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அதில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உங்களுக்கு ரேஸ் போகிற பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா லீன் ஆங்கிள், ரொம்ப டிப் பண்ணி ஓட்டுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைமில் பிரேக் அடிக்கிற சுச்சுவேஷன்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, லீன் பண்ணி இருக்கும்போது பிரேக் அடித்தா ஸ்கிட்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. ஸோ அதுக்கு சில எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து சில இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லீன் ஆங்கிள் வச்சு உங்களுக்கு ஏபிஎஸ் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த வெஹிக்கிள்ஸில். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஏபிஎஸ் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ டிகிரி, எவ்வளோ ஆங்கிள் வந்து நீங்கள் லீன் ஆகுறீங்கன்றதையும் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரெஷரை அது வந்து பிரேக்ஸ் மேலே அப்ளை பண்ணும், கொஞ்சம் பில்டப் பண்ணும், பில்ட் டவுன் பண்ணும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் ஸ்கிட்டிங்கை இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் மெக்கானிசம் வந்து தடுக்கும். இதை ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டோம். பட் இதில் வந்து நிறைய காலிபரேஷன்ஸ், நிறைய எலக்ட்ரானிக் விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவ்வளவுதான். இதுதான் பேசிக் லாஜிக் மெக்கானிசம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏபிஎஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த பல்சேட்டிங்கை பண்ணுது, இந்த பில்டப் பண்ணி பில்ட் டவுன் பண்ணதில் ப்ரெஷரை அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கணும் இல்லையா. ஸோ அதை வச்சு தானே அந்த ஏபிஎஸ்னுடைய கெப்பாசிட்டியை நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போது பேசிக்கான ஒரு ஏபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 10 ஹெர்ட்ஸ் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பேசிக் அண்ட் ஒரு மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் தான். இப்போது 10 ஹெர்ட்ஸ் ஏபிஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 10 வாட்டி அந்த பல்சேட்டிங் ஆக்ஷனை பண்ணக்கூடிய ஏபிஎஸ் சிஸ்டம். ஸோ ஒரு 10 டைம்ஸ் ஒரு செகண்டுக்கு 10 வாட்டி அது வந்து உங்களுக்கு பிரேக் பிடிச்சு விடும். ஸோ அப்படி ஒரு செகண்டுக்கு 10 வாட்டி பண்ணுறது அந்த 10 ஹெர்ட்ஸ் சிஸ்டம். பட் இதுதான் மேக்ஸிமம் லெவலா அப்படின்னா இல்லை. இதுலேயே 50 ஹெர்ட்ஸ் சிஸ்டம் இருக்குது, இதுலேயே 100 ஹெர்ட்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அப்படி 100 ஹெர்ட்ஸ் சிஸ்டமில் உங்களுக்கு ஒரு செகண்டுக்கு 100 வாட்டி அது வந்து உங்களுக்கு பல்சேட்டிங் ஆகும்போது உங்களுக்கு பிரேக் லீவரில் அந்த பல்சேட்டிங் ஃபீலிங்கே இருக்காது. ஈவன் வைப்ரேஷன் கூட இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. இப்போ நம்ம இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும்.
இப்போ இது ஃப்ரண்ட் வீல் டிஸ்க்ல மட்டும்தானே இந்த ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கும் போது நமக்கு ஸ்டாப்பி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ நான் ஏபிஎஸ் பைக்ஸில் வந்து ஸ்டாப்பி பண்ணணும்னு விரும்புகிறவங்க வேணும்னே வந்து டிஸ்க் பிரேக்கை சடனாக அடித்து ஸ்டாப்பி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நார்மலாக நம்ம கொஞ்சம் ஹை ஸ்பீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக்கை அப்ளை பண்ணும்போது ஸ்டாப்பி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது தடுக்கிறதுக்கு ஏபிஎஸ் என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுக்கு லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், ரியர் வீலை லிஃப்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ அதுவும் ஏபிஎஸ்ல இன்க்ளூடடான ஒரு விஷயம். இது நம்ம டியூவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் வீலுக்கு தனியாக ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கும், ரியர் வீலுக்கு தனியாக ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் பெரிய லெவலில் ஒரு இன்டர்லிங்க் இருக்காது. இது தனியாக ஒர்க் ஆகும், அது தனியாக ஒர்க் ஆகும். இது அதோடைய வேலையை செய்யும், இது அதோடைய வேலையை செய்யும். ஸோ பேசிக்காக என்ன விஷயம் அப்படின்னா, இது ரெண்டுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் இண்டிபெண்டாக ஆக்ட் ஆகிற ஒரு மாடலில் இருக்கும். இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல ஒரே ஒரு கனெக்ஷன் ஃப்ரண்ட்டுக்கும் ரியர் ஏபிஎஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ரியர் வீல் லிஃப்ட் ஆகிற கான்செப்ட் பார்த்தோம்ல. ஸோ அது லிஃப்ட் ஆகாமல் இருக்கிற அந்த லிஃப்ட் ஆஃப் கண்ட்ரோல் கான்செப்டுக்காக மட்டும் ஒரு இன்டர்லிங்கேஜ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரண்ட் ஏபிஎஸ்க்கும் ரியர் ஏபிஎஸ்க்கும். பட் அதர்வைஸ் ரெண்டுமே இண்டிபெண்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு மெக்கானிசம் அண்ட் மெத்தடில் தான் இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் டைம்ஸில் ஏபிஎஸ் நம்ம கிராஷ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னாலஜி. அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசிக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஐ திங்க் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கார்லேயும் இந்த ஏபிஎஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு மெக்கானிசம் தான். உங்களுக்கு அதை டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வேற ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகே மக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பபாய்.